மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு சில காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க மேலே கை வச்சா தூக்குவேன்னு சொல்கிற காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒன்று நடத்தினாலே எனக்கு போதும். எனக்கு இங்க இருக்கிற தொகுதி எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம் அவர் இப்போ இதுக்கு மேலே இப்போ இதுக்கு முன்னாடி வந்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ டோக்கன் கொடுத்தா கூட இதுக்கு முன்னாடி வந்தவங்க வந்து அவங்க தெரிஞ்சுங்க அப்படி தான். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் பொதுப்படியாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதுக்கு மேலே இனிமேல் அந்த வந்து இந்த எம்எல்ஏ வந்து இப்போ இன்னும் எங்களுக்கு மழை காற்று இன்னும் இந்த எவ்வளோ விஷயம் நடக்கும். அப்போது பார்க்கலாம் எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். இப்போ இது கொடுத்துக்கிட்டே எங்களுக்கு மன திருப்தி தான். இது வந்து ஒரு 5 லட்சம்ன்றது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கூட ஒரு அடுப்பு ஏறி ஏழை மக்களுக்கு. நன்றி. இந்த அரசு வந்த அப்புறம் தான் தமிழ்நாடே ஒழுக்கமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்புறம் முந்தைய அரசு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு இதுவாகவே இல்லை. எங்கேயுமே எங்களால் ஃப்ரீயாக நடக்க முடியாது. லேடிஸு எங்கேயுமே ஒரு பயம் இல்லாத போக முடியும். இப்போ என்னன்னா நைட்லேயும் நாங்கள் தைரியமாக வரோம். சிங்கப்பின் அதிரடி படை விட்டுருக்காங்க. எங்களுக்கே தைரியம் இருக்குது. எது வேணால் பண்ணலாம், லேடிஸ் தைரியமாக இருக்கலாம். அவர் தான் சொல்கிறார்ல எல்லாருமே சிங்கப்பெண்ணாக இருங்கன்னு சொல்லும் போது எங்களுக்குள்ள ஒரு தைரியம் வருது. எதையுமே ஃபேஸ் பண்ண முடியும். இவ்வளோ பிரச்சனை வரும்போது அவரே தைரியமாக சிஎம் சீட்டில் உட்காரும் போது நாங்களும் தைரியமாக இருக்க மாட்டோமா? அவரு கூட துணையாக இருக்கிறவங்க. தொகுதி எம்எல்ஏவுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? எப்படி செஞ்சு கொடுக்குறாங்களா நலத்திட்டங்கள்லாம்? ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடனே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அதுவே எங்களுக்கு போதும். எங்களுக்கு காசு தராங்க, பணம் தராங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். பிரச்சனைங்கன்னு வரும்போது எங்களை வந்து ஆதரிக்கிறாங்களா, அதுவே எங்களுக்கு போதும். பனையூர் தானா? எப்படி இருக்குமா இந்த அரசு? எப்படி இருக்கு? எப்படி பாக்குறீங்க? அரசு வந்து முந்தைய அரசோட சூப்பரா இருக்கு. இது மாதிரி சீஃப் மினிஸ்டர் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சு இருக்கணும். அவர் கையில வந்து இன்னும் பண காசு அதிகமா இருந்தா எங்களுக்கு நிறைய செய்வாரு. இப்போ அவருக்கு வந்து வந்ததுனால இப்போ எதுவுமே வந்து பணம் இல்லாதனால கொஞ்சம் தள்ளி போகுது செய்யறதுல. ஆனால் எங்களுக்கு நிறைய செய்வாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது முக்கியமாக எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு. மற்றபடி இந்த அரசை பொறுத்தவரையிலும் எல்லா அரசோட இத்தனை வருஷம் ஆட்சி செய்தவங்களும் இது ரொம்ப பெட்டராக எங்களுக்கு தெரியுது. அதுக்குள்ள எதிர்கட்சிகள் குறையெல்லாம் சொல்றாங்க இந்த அரசு மேல. அதை எப்படி பார்க்கல? அப்படின்னா வந்து இவர் வந்து செயல்பாடுகள் வந்து வெகு சீக்கிரமா இருக்கிறதுனால மற்ற அரசு வந்து இவரை பத்தி குறை சொல்றாங்க. அதுதான் எப்படின்னா வந்து அவங்க ஆட்சியில வந்து இதுக்கு மேல நிறைய நடந்து அதை மறைக்கிறதுக்காக இதை எடுத்து போட்டு செய்யறாங்க. நாங்க அதை தான் நாங்க நினைக்கிறோம். மற்றபடி அரசை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே செய்யறாங்க. எங்களுக்கு முதல்ல வந்து எப்படின்னா வந்து பெண்கள் வந்து எங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது. இப்போ வந்து தைரியமாக போகிறாங்க வராங்க. இப்போ போலீஸ் வந்து இப்போ எப்படின்னா வந்து இப்போ ரோட்டில் நிற்கிற போலீஸ் கூட முதல்ல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ எப்படின்னா வந்து எங்களை கையை பிடிச்சி ரோடை தாண்டி விடுறாங்க. எங்களை பார்த்து அம்மான்ற வார்த்தை சொல்கிறாங்க. முதல்ல அந்த வார்த்தை கிடையாது. எங்கள் மதிப்பு இல்லை, இது இல்லை. இப்போ வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் வந்து மீனவர் தான், மீன் வியாபாரம் தான் பண்ணுறோம். இப்போ நாங்கள் போனால் கூட எங்களை வந்து ரோடை தாண்டி விடுறாங்க, இட்டுன்னு வராங்க, இட்டுன்னு போகிறாங்க. எல்லாமே எங்களுக்கு இருக்குது. இப்போ எங்களுக்கு மரியாதை இருக்குது. முக்கியமாக பெண்களுக்கு எங்களுக்கு தனி மரியாதை இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னே அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். இப்போ சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருக்கு? இங்கே உங்களுக்கு குறைகள் நிறைகள் எல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்களா? அவரை பொறுத்த வரைக்குங்க இப்போ கூட வந்து எக்ஸியலில் வந்து ஒரு தீ விபத்து நடந்து அந்த ஸ்பாட்லேயே அவர் ஓனார். அப்போ வந்து நாங்கள்லாம் வந்து அவரை பார்க்க போனோம். ஆனால் வந்து அவருக்காக நாங்கள் காத்துன்னு தான் வந்தோம். ஏன்னா வந்து அவர் நல்ல ஒரு செயல் செய்தாருன்றதுக்காக. அப்போ வந்து அவர் பொறுப்பில் வந்து 2 நாள் தான் ஆச்சு. நாங்கள் எல்லாமே போனோம். அந்த டைமுக்கு ஒன்றவர் எங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் ஓடியாராரு. அவர் எங்களுக்கு செய்கிறேன் இன்னிக்கிறாரு, கண்டிப்பாக செய்வார் அவர். உதண்டி பகுதி மக்களுக்கு வந்து இப்போ தண்ணி வராமல் இருந்துச்சு. நாங்கள் எங்கள் மேலே கிட்ட சொன்னோம். இப்போ இந்த 4 நாளாக எங்களுக்கு தண்ணி வருது. எங்கள் பகுதி மக்கள் நிஜமாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரத்தை நான் வந்து எம்எல்ஏ அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் உதண்டி மக்கள் சார்பாக நாங்கள் நன்றி சொல்லியிருக்கோம். அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த போதை கலாச்சாரம்லாம் குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதானே வந்திருக்காங்க. எல்லாருமே சொல்ற ஆன்சர் இதுதானே. இப்போதானே வந்திருக்காங்க. நம்ம தளபதி நல்லா செய்வார். நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக இன்னும் நல்லதெல்லாம் நடக்கும். அவரால் தான் எங்கள் ஊரில் தண்ணி ஸ்டாப் பண்ண தண்ணி வந்திருக்கு. ஆமாம், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த தண்ணியால். ஸ்ட்ரைக்லாம் பண்ணோம், பேப்பர்லாம் வந்துருச்சு. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியும் வந்து இது எம்எல்ஏ முதல்வர் காதுக்கு போனாதான் இந்த கண்டிப்பாக தண்ணி வரும். நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டோம். அதே மாதிரி தண்ணி வந்துருச்சு. அதே தொடரணும் நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் தண்ணிக்காக நாங்கள் போராடணும், கிடச்சிருச்சு. முதல்வருக்கு வாழ்த்துக்கள். எங்கள் எம்எல்ஏ சாருக்கும் நன்றி. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அவர் வரணும் தான் நாங்களும் ஆசைப்பட்டோம். கண்டிப்பாக வந்துட்டாரு. இனிமேல் அவர் இன்னும் நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம்.
முக்கியமா எங்களுக்கு தண்ணி பிரச்சனைல இருந்து அவர் இது பண்ணாரா, அது போதும் எங்களுக்கு. அதுதான் முக்கியமா எங்களுக்கு இருந்தது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஏழைங்க இருக்கிறவங்க, வாடகை இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே கொடுக்கணும். இப்ப எப்படி டோக்கன் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குண்ணா. நாங்க இதுக்கு முன்னாடி இந்த அரசுல இந்த மாதிரி நாங்க பார்த்தது இல்ல. வேற எந்த ஆட்சியுமே. இது ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு இந்த அரசு. குறிப்பா முதல்வர் விஜய் அவர்களை நடிகரா பார்த்திருப்பீங்க. இப்ப அரசியல் தலைவர், முதலமைச்சரா பாக்குறீங்க. எப்படி இருக்கும் செயல்பாடு, எப்படி இருக்கும்னு நம்புறீங்க? அது 2மே எங்களுக்கு ஹாப்பியா தான் இருந்தது. இன்னும் எங்களுக்கு அதிகமா அவரு செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம். செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குண்ணா. சோழிங்கநல்லூர் தொகுதியில ஈசிஆர் சரவணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர். எப்படி இருக்கு இவங்க செயல்பாடு, எப்படி இருக்கு மக்களுடைய நிறை குறைகளை எப்படி இருக்கு? அவர் ரொம்பவே நல்லாவே தான் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நாங்க இருந்த ஆட்சியில எம்எல்ஏல நாங்க பார்த்ததே கிடையாது. பார்க்கவும் முடியாது. ஆனா இவர் வாலண்டியரா எங்களை வந்து பாக்குறாரு. நாங்களுமே பார்க்க முடியுது. எல்லாமே நல்லா பண்றாரு. இது வரைக்கும் வந்து ஒரு மாசத்துலயே அவர் இவ்வளவு பண்ணிருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு, பெருமையா இருக்கு. எங்க ஊருக்கு அது பெருமையா இருக்குண்ணா. எங்க தளபதி இப்ப இந்த இதுல வந்து ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. நாங்க எதிர்பார்க்க ரொம்ப 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 தளபதி ஹாப்பி. சந்தோஷம், இவ்வளவு சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? ரசிகர், அவரோட ரசிகர். நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு ரசிகர், ரொம்ப பிடிக்கும் அவரை. இந்த ஆட்சியில அவரு வரணும்னு நாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தது. இது வந்திருக்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இன்னமும் அவர் ஆட்சி தான் இருக்கும்னு நாங்க கடவுளுக்குள்ள வேண்டிப்போம். எங்க தளபதி எப்பவுமே நல்லா இருக்கணும். மக்களுக்கு எவ்வளவு வேண்டுதல் இருக்கு. நாங்களே மகளிருங்களா சேர்ந்து வேண்டிக்கின்னு இருக்கோம். இந்த மேல் மருவத்தூர் அம்மனுக்கு வேண்டின்னு இருக்கோம். டிவிக்கு கொடி வாங்கி போய் டிவிக்கு சூளை எடுத்துன்னு போய் அந்த அம்மாவுக்கு விற்கணும்னு சொல்லிட்டால. நாங்களாம் ரொம்ப நினைச்சது எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு நாங்க கம்மியா தான் நினைச்சா அதிகமாவே வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நாங்க நினைச்சபடியே அவர் சிஎம் ஆயிட்டாரு. அவங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆட்சி நடக்குது. அது இன்னும் சந்தோஷமா இருக்கு. அவரு எல்லா வருஷமும் அவரு தான் வருவாரு. அவரு தவிர எவனும் இங்க வந்து நிக்க முடியாது. எவனுக்கும் சப்போர்ட்டே இல்ல, யாருக்கும் இல்ல. எங்க தளபதிக்கு மட்டும்தான் இந்த சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் அவருக்கு தான் இருக்கு. அதே மாதிரி ஆண்டாண்ட காலத்துக்கும் தளபதி மட்டும் தான் சிஎம். அந்த சிஎம் பதவிக்கு யாருக்கும் அந்த அதுக்கு இதுவே இல்ல. நாங்க வரவே விட மாட்டோம். அவர் மட்டும் தான் சிஎம். ஆட்சி மேல நிறைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொறாமனா இப்போ ஒரு இதுல ஆட்சியில வாழ்ந்து நல்லா ஓஹோன்னு வந்தாங்கன்னாக்கா எல்லாருக்கும் தான் பொறாம இருக்கும். இப்ப எதிர்ப்பு ஒருத்தர் இருந்தா தானே, அந்த பொறாமைக்கு எதிர்ப்பு இருந்தா தானே அது எதிர்க்கு நம்ம இது பண்ண முடியும். அப்புறம் உனக்கே போட்டி இல்லைனாக்கா சப்புன்னு போயிடுமா. அவங்க ஆண்டாண்டு காலமா தலைமுறையா ஆட்சி ஆண்டவங்க. இப்ப திடீர்னு ஒண்டி வந்து உட்காரும் போது அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியோ ஒரு பொறாமையோ இருக்கும் போது அது ஒன்னொன்னா சுட்டி காட்டுறாங்க. என்னென்ன நடக்குது நாட்டுல, அதனால சுட்டி காட்டுறதுனால அவர் மேல 1000 புகார் காட்டுறாங்க. என்ன காட்டினாலும் ஆக மொத்தம் எங்க தளபதிக்கு தான் எல்லாம் ஃபுல் சப்போர்ட். குழந்தையில இருந்து வயசானவங்கள இருந்து பெரியவங்கள இருந்து எல்லாம் ஃபுல் சப்போர்ட் தளபதிக்கு தான். அவர் தவிர சிஎம் மேட்டி எந்த ஆண்டகத்துக்கோ யாரும் வந்து நிக்க முடியாது, நிக்கவும் விட மாட்டோம். நாங்க பெண்கள் ஃபுல்லா அவரோட சப்போர்ட் தான். பெண்கள் மனசுல நல்லா குடியிருக்கிறாரு. அதனால அவர் தான் எப்பவுமே சிஎம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பெண்களுக்கான திட்டங்கள் நிறைய சொல்லி இருக்கிறார். சிறப்பா பெண்களுக்கான திட்டமும் சிறப்பு தான். அவரு போதைக்கான எடுத்த நடவடிக்கை அது எல்லாமே சிறப்பா தான் இருக்கு. எந்த குறையும் இல்லை. இதுக்கப்புறமா இன்னும் சிறப்பா பண்ணுவார். அவர் வந்து ஃப்ரீயா விடணும். அவர் வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுக்காம அவரை ஃப்ரீயா விட்டா இன்னும் நல்லா பண்ணுவார், இன்னும் அதிகமா பண்ணுவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கு. இப்ப இவர் வந்து இந்த மாதிரி பண்றத இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, எங்க வீட்டுல எல்லாருமே போதைக்கு அடிமையா இருக்காங்க. எங்க வீட்டுல ஒரு உயிர் போயிருக்கு. அந்த உயிரெல்லாம் தப்பிச்சிருக்கும். இன்னைக்கு எங்க குடும்பம் நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு எங்க குடும்பம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. இந்த குடி போதையால, எல்லா பழக்க வழக்கத்தால எங்க குடும்பம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவர் நல்லா பண்றாரு, பண்ணுவாரு, இன்னும் பண்ணுவாரு. எங்களுக்கு வந்து எங்க வீட்லயே எதுனா நடந்தா கூட அவர் எங்களுக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட நாங்க கோச்சிக்கவே மாட்டோம். அத சந்தோஷமா நாங்க ஏத்துப்போம். அந்த அளவுக்கு நல்லா பண்றாரு, பண்ணணும். தொகுதி எம்எல்ஏ சரவணன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? நிறை குறைகள்லாம் ஏத்துக்கிறாரா? செயல்பாடுலாம் நல்லா இருக்கு. அவர் வந்து சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டும் போதே அவர் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னே எனக்கு தெரியும். ஆனா அவருக்கு வந்து நான் யாருன்னு தெரியாது. ஆனா அவரை எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது அவர் என்னன்னா, வண்டி ஆட்டோ ஓட்டினாலும் மக்களுக்கும் நல்லதை செய்வார், எல்லாருக்கும் நல்லது செய்வார். அப்பவும் செஞ்சாரு, இப்பவும் செய்வாரு, இதுக்கப்புறம் செய்வார். அதனால எங்களுக்கு அவர் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ஈசிஆர் சரவணா நம்ம தளபதிக்கு அடுத்ததுன்னு சொல்லலாம்.